பிப்ரவரி 5. பணியில் பரிசுத்தாவி. ஞானம், மெய் உணர்வு, அறிவுத்திறன், ஆற்றல், நுண்மதி இவற்றை அருளும் ஆவி. எசாயா 11:2. நமது ஆன்மீக காரியங்களில் மட்டும் கடவுளின் ஆவியானவர் நமக்கு உதவுகிறார் என நாம் நினைக்கிறோம். இது தவறு. தூய ஆவியானவர் நமது வாழ்வின் எல்லா பகுதிகளிலும் நமக்கு உதவ விரும்புகிறார். நாம் செய்யும் வேலைகளில் அவர் எப்படி உதவுகிறார் என இன்று பார்ப்போம். பாவம் நிறைந்த இடத்தில் அவர் நம்மை பாதுகாக்கிறார். எகிப்தில் பாவம் செய்ய யோசேப்புக்கு தருணங்கள் கிட்டிய போது அவன் தூய ஆவியானவரால் நிறைந்திருந்ததால் பாவம் செய்யாமல் துணிந்து நின்றான். ஆதியாகமம் 49:23-25 வரை. கடவுளுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என கேள்வி எழுப்பினான். ஆதியாகமம் 39:9. பகை, பொறாமை என்னும் அம்புகள் அவன் மீது எரியப்பட்டன. சிறையில் அடைக்கப்பட்டாலும் ராஜ மரியாதையுடன் சிங்காசனத்திற்கு உயர்த்தப்பட்டான். தூய ஆவியை பெற்றிருந்த இன்னொரு வாலிபன் தானியேல். 5:11. அவன் பாபிலோனில் ராஜரீக பணியில் இருந்தான். பொறாமை நிறைந்த இடம் அது. இருப்பினும் மனிதர்களின் அரசனுக்கும் மிருகங்களின் அரசனுக்கும் அஞ்சாது தன்னந்தனியே நின்றான். தூய ஆவியானவர் அவன் மீது இறங்கி அசாதாரண துணிச்சலையும் கோட்பாட்டு தீவிரத்தையும் அருளினார். எனவே இரு சிலை வணக்க அரசருக்கடியிலும் தனது விசுவாசத்தை தளர்த்தாமல் நிமிர்ந்து நின்றான். பெசலேயேல் என்பவன் ஆவியால் நிரப்பப்பட்ட போது ஞானமும் புத்தியும் அறிவும் நிறைந்த விசித்திர வேலைக்காரன் ஆனான். பொன், வெள்ளி, வெண்கலம், இரத்தினங்கள் மற்றும் மரம் யாவற்றிலும் அவனால் நேர்த்தியாய் வேலை செய்ய முடிந்தது. யாத்ராகமம் 31:2-5 வரை. ஆவியால் நிறைந்த டாக்டர் நன்றாய் அறுவை சிகிச்சை செய்வார். ஆவியால் நிறைந்த என்ஜினியர் நன்றாய் கட்டுவார். ஆவியால் நிறைந்த ஆசிரியர் நன்றாய் கற்பிப்பார். ஆவியால் நிறைந்த மாணவன் நன்றாய் படிப்பான். நாம் பணிபுரியும் இடம் ஞானம் நிறைந்த இடமாக மாறும். சில சமயங்களில் அலுவலகத்திலோ, கல்விக்கூடத்திலோ, மனதிலோ, உடலிலோ களைப்படையலாம். நமக்கு மன உளைச்சல் உண்டாகலாம். இவ்வித நெருக்கடி நிறைந்த சமயங்களில் முடியுமானால் ஆவியானவர் தரும் நவநாவுகளில் பேசத் துவங்குவோம். இதுவே இளைத்தவனை இளைப்பார பண்ணத்தக்க இளைப்பாறுதல். ஏசாயா 28:11. மாணவனாயிருந்த போதும், பொறியியலராய் பணியாற்றிய போதும், அடிக்கடி அமைதியாக நவநாவுகளில் பேசிய போதெல்லாம் விடுதலையையும் புத்துணர்வையும் நான் அனுபவித்துள்ளேன். திறமையினாலேயே எல்லாவற்றையும் சாதிக்க நினைக்கும் இந்த காலத்தில் தேவாவியானவர் மீது சார்ந்து இயங்குவது நமது தெரிந்தெடுப்பே. சுய புத்தியில் சாய்ந்திடாமல் முழு உள்ளத்தோடு நம்பிடுவோம். வழிகளிலெல்லாம் நினைத்திடுவோம். வாழ்வின் பாதை காட்டிடுவார் தந்தை S.J. பெர்க்மான்ஸ்.